கூடலூர் பாட்டவயல் பகுதியில் காயம் அடைந்த நிலையில் அடைந்த குட்டி யானை வனத்துறை அவசர கண்காணிப்பு தேவை என வன ஆர்வலர்கள் கவலையுடன் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாட்டவயல் சோதனை சாவடி அருகே இரவு நேரத்தில் காலில் ரத்தம் சுட்டும் நிலையில் ஒரு குட்டி யானை தனியாக அலைந்து திரிந்தது. அந்த பகுதியில் சென்ற பொதுமக்களே முதலில் இதனை கவனித்தனர். குட்டி யானையின் காலில் ஏற்பட்டிருந்த ஆழமான காயத்தால் அது சிரமப்பட்டு நடந்ததையும் தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து தனியாக இருந்ததையும் கண்ட மக்கள் பெரும் கவலை தெரிவித்தனர். இந்த சம்பவம் வன ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கிய காரணங்கள் குட்டி யானை தனியாக இருப்பது, காலில் ஆழமான காயம் இருந்து ரத்தம் சொட்டுவது, மனிதர்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் தோன்றுவது, இவை அனைத்தும் உடனடியாக துரிதமான மீட்பு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்துவதாக தெரிவித்தனர். அருகிலுள்ள வனவிலங்கு பாதுகாப்பு குழுக்கள் இது குறித்து கூறியதாவது: குட்டி யானைகளின் காயம் விரைவாக சிகிச்சை செய்யப்படாவிட்டால் அது பெரிய உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும். அதைவிட முக்கியமானது தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து இருப்பது. எந்த தடையும் இல்லாமல் வனத்துறை உடனடியாக மீட்பு செயலில் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாட்டவயல் கூடலூர் பகுதி சமீப மாதங்களில் யானை நடமாட்டம் அதிகரித்த பகுதிகளில் ஒன்றாகும். மனிதர் மற்றும் வனம் சார்ந்த ஆபத்து மண்டலங்களில் இத்தகைய சம்பவங்கள் அதிகப்படியான கவலையை தோற்றுவிக்கின்றன. காலில் ரத்தம் சொட்டும் நிலையில் மனிதர்கள் நடமாடும் பாதையை கடந்து இயல்பான மாறான நடத்தை என வனத்துறை முதற்கட்ட மதிப்பீடு கூறுகிறது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தெரிவித்ததாவது: புலி தாக்கியதால் யானை குட்டிக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் அது கூடலூர் எல்லையில் இருந்தது. நேற்று இரவு எம்டிஆர் பகுதிக்கு நிலாக்கோட்டை பகுதியில் இது காணப்பட்டது. தற்போது குட்டி யானை இருந்த கூட்டம் கேரளாவுக்கு உள்ள முத்தங்கா மலைத்தொடரில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து குழுக்களும் சேர்ந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. காயம் இயற்கையாகவே குணமடைவது போன்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிகிறது. எம்டிஆர் குழுவும் கூடலூர் வனத்துறை குழுவும் இணைந்து கண்காணிப்பு பணியை தீவிரமாக நடத்தி வருகின்றன. வயநாடு வனவிலங்கு காப்பாளர் அவர்களுக்கும் இது குறித்து தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளால் குட்டி யானை மீண்டும் அதன் கூட்டத்துடன் பாதுகாப்பாக இணைந்து காயம் முழுமையாக ஆறி நலமாக மாறும் என்ற நம்பிக்கையில் வன ஆர்வலர்கள் காத்திருக்கின்றனர்.